எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் டெக்னி தமிழ். ப்ரீவியஸ் வீடியோவில் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர் பற்றி பார்த்தோம். இன்றைக்கி வீடியோவில் அதோட கண்டினியூஷனாக மித்த இருக்கிற ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ரிலேஷனல் ஆப்ரேட்டர். ரிலேஷனல் ஆப்ரேட்டர் அப்படின்னா ரெண்டு வேரியபிள் எடுத்துக்கிறோம். அந்த ரெண்டு வேல்யூக்கும் என்ன ரிலேஷன், அது ரெண்டு எப்படி ரிலேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத ஃபைன் பண்ணுறதுக்கு இந்த ரிலேஷன் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ரெண்டு வேரியபிளை டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஏக்கு ஒரு வேல்யூ, பிக்கு ஒரு வேல்யூ நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஆஸ் யூஷுவல் ரிசல்ட்டுக்கு ஒரு வேரியபிள். ஸோ ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸில் என்னென்னலாம் இருக்குன்னா, என்னென்னலாம் இப்போ ஏ அண்ட் பி எப்படியெல்லாம் ரிலேட் ஆகிருக்கலாம். ஏவும் பி ஈக்குவலாக இருக்கலாம். அதோட ரிலேஷன் ஏவும் பி ஈக்குவலாக இருக்கலாம். இல்லையா ஏ பியும் நாட் ஈக்குவலாக இருக்கலாம். இல்லை ஏ கிரேட்டர் தென் பியாக இருக்கலாம். இல்லை ஏ லெஸ் தென் பியாக இருக்கலாம். இல்லை லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தென், இப்படின்னு நிறையா இருக்குது. இதெல்லாம் ரிலேஷனல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஏவும் பி ஈக்குவலாக அப்படின்னு நான் பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது. ஸோ ரிசல்ட் ஈக்குவல் டு பி, இதுதான். ஸோ ஏ ஈக்குவல் டு பியாக இருந்துச்சுன்னா ஆன்சர் எனக்கு 1. அதாவது நான் நேற்றே சொன்ன மாதிரி 1ன்னா ட்ரூ, 0ன்னா ஃபால்ஸு. இப்போ ஏவும் பியும் ஈக்குவல் டுவாக இருந்துச்சுன்னா எனக்கு ரிசல்ட்டில் 1ங்கிற வேல்யூ ஸ்டோர் ஆகும். நான் இப்போ பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஏவும் பியும் ஆனால் ஈக்குவல் கிடையாது, நாட் ஈக்குவல். ரிசல்ட் /n ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் எல்லாத்தையும் நியூ லைனில் பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இதோட ரிசல்ட் என்ன வரும்னா 0. ஏன்னா ஏவோட வேல்யூ 10, பியோட வேல்யூ 20. ஸோ இது ரெண்டுமே நாட் ஈக்குவல். இது ஒரு ஆப்ரேஷன். ரிலேஷனல் ஆப்ரேட்டரில் ஈக்குவல் டு அப்படிங்கிறது ஒரு ஆப்ரேட்டர். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர் என்னவா இருக்கும், நாட் ஈக்குவல் டு. நேற்று பார்த்தோம் நாட்டோட ஆப்ரேட்டர் இது. ஸோ ஏ நாட் ஈக்குவல் டு பியா அப்படின்னு நான் செக் பண்ணுறேன். ஸோ ஏவும் பியும் நாட் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா எனக்கு ரிசல்ட்டில் 1ன்னு ஸ்டோர் பண்ணும். நெக்ஸ்ட் ஆப்ரேட்டரை நம்ம என்ன பார்க்கலாம்னா லெஸ் தென் பார்க்கலாம். ஏ லெஸ் தென் பியா அப்படின்னு செக் பண்ண போதும். ஏ லெஸ் தென் பியா, எஸ் அஃப்கோர்ஸ். ஸோ ஆன்சர் எனக்கு 1ன்னு வரும். ஆன்சர் எனக்கு 1. இப்போது ஏ கிரேட்டர் தென் பியான்னு பார்க்கலாம். ஏ கிரேட்டர் தென் பிக்கு, ஸோ கிரேட்டர் தென் சிம்பிள் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். 0, ஏன்னா பி தான் பிக்கஸ்ட் வேல்யூ, ஏ ஸ்மால். ஸோ அதனால் இதுக்கு 0ன்னு வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னா, கிரேட்டர் தென் பக்கத்தில் ஒரு ஈக்குவல் டு சிம்பிள் போட்டிங்கன்னா அதுதான் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. ஒன்று கிரேட்டராக இருக்கான்னு பாருங்கள், இல்லை ரெண்டு ஈக்குவல்ட்டாக இருக்கான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இது கிரேட்டராகவும் இல்லை ஈக்குவலாகவும் இல்லை, இதுக்கு ஆன்சர் 0 தான் வரும். அவுட்புட் 0. இதே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னா லெஸ் தென் சிம்பிள் போட்டு பக்கத்தில் ஈக்குவல் டு போடணும். இதோட ஆன்சர் 1 வரும். ஓகே, இவ்வளோ தான் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னால் ஒன்றும் இல்லை, ஒரு வேரியபிளுக்கு ஒரு வேல்யூவை அசைன் பண்ணுறது தான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ இப்போ நான் இங்கே ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இது கூட ஒரு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் தான் நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே நடந்திருக்கிறது கூட அசைன்மெண்ட் ஆப்ரேஷன்ஸ் தான். ஸோ இன்னும் நிறைய அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது, அதில் என்னென்னு பார்க்கலாம். இப்போது ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 10, இதோட ஆன்சர் என்ன வரும், 20 வரும். ஸோ நான் ஏவை பிரிண்ட் பண்ணுறேன். ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 10னா எனக்கு ஆன்சர் 20. இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது, அது என்னன்னு பார்க்கலாம். நீங்கள் ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 10ன்னு கொடுக்கறதுக்கு பதிலாக ஏ ப்ளஸ் ஈக்குவல் டு 10ன்னா ஏவை 10ஆல் இன்க்ரிமெண்ட் பண்ணி அதோட வேல்யூவை ஏலேயே ஸ்டோர் பண்ணுங்கன்னு அர்த்தம். ஸோ இப்போ இது ஒன் ஆஃப் தி அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் இது. ஸோ எனக்கு மறுபடியும் 20ன்னு வந்திருக்கு. அதுதான் இதோட மீனிங் என்னென்னா அசைன் வித் ஆட், அதாவது ஏக்கு வேல்யூ அசைன் பண்ணுங்க வித் இதோட அடிஷனோட. ஸோ நெக்ஸ்ட்டு அசைன் வித் சப்ராக்ட் பார்க்கலாம். ஸோ அப்போ ஏ மைனஸ் ஈக்குவல் டு 10ன்னு கொடுத்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு ஏ மைனஸ் 10 அப்படின்ட்டு அர்த்தம். ஏவோட வேல்யூ ஆல்ரெடி 10, இப்போ 10 மைனஸ் 10 0. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி அசைன் வித் மல்டிப்ளிகேஷன். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் அசைன் வித் மல்டிப்ளிகேஷன். ஸோ ஏ ஈக்குவல் டு ஏ ஸ்டார் 10 தான் இதோட மீனிங். ஏவை நான் பிரிண்ட் பண்ணும்போது 100, 10 ஸ்டார் 10 100 வரும். நெக்ஸ்ட்டு assign
வித் டிவிஷன். இப்போ a ஈக்குவல் டு a டிவைடட் பை 10ன்னு அர்த்தம். இது ஆன்சர் 1. வேற என்ன அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் நம்ம பார்த்தோம்? மாடுலோன்னு ஒரு ஆப்ரேட்டர், ரிமைண்டர். ஸோ a ரிமைண்டர் 10 ஈக்குவல் டு அந்த ஆன்சரை ஏல பிரிண்ட் பண்ணேன்னு அர்த்தம். இதோட மீனிங் என்னன்னா a ஈக்குவல் டு a மாடுலோ 10. இப்போ 10 மாடுலோ 10னா அதுக்கு ஆன்சர் வந்துட்டு எனக்கு ரிமைண்டர் வந்து 0, ஏன்னா ஃபுல்லாக டிவைட் ஆகிடும், ரிமைண்டர் வந்து 0 கிடைக்கும். இது ஒன் ஆஃப் தி அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட்டு கேஸ்ட் ஆப்ரேட்டர்னா என்னன்னு பார்க்கலாம். இது டைப் கேஸ்டிங்க்கு யூஸ் பண்ணுறாங்க. டைப் கேஸ்டிங்னா ஒன்றும் இல்லை, இப்போ நான் டேட்டா டைப்பை இன்ட்டுங்கிற ஒரு டேட்டா டைப்பில் நான் ஏவை ஸ்டோர் பண்ணியிருக்கேன், அதை நான் ஃப்ளோட்டாக மாற்றணும்னு நினைக்கிறேன். ஸோ அதை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஃப்ளோட்டாக மாற்றணும்னு நினைக்கிறேன். ஃப்ளோட் ரிசல்ட், இதோட ரிசல்ட்டை நான் ஃப்ளோட்டில் தான் சேவ் பண்ண போகிறேன். இப்போது ரிசல்ட் ஈக்குவல் டு ஃப்ளோட் ஆஃப் ஏ. இப்போ எனக்கு ஏவோட ஆன்சர் 10ன்னு தான் இருக்குது. நான் 10ன்னு அசைன் பண்ணியிருக்கேன். வித்தின் பேராந்தசிஸ்குள்ளே ஃப்ளோட்டுங்கிறத டைப் பண்ணி பக்கத்தில் நீங்கள் என்ன வேரியபிளாக நீங்கள் ஃப்ளோட்டாக மாற்றணுமோ அதை போட்டு ரிசல்ட்டாக பிரிண்ட் பண்ணலாம். நான் ரிசல்ட்டில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ ரிசல்ட்டை நம்ம பிரிண்ட் பண்ணலாம். ஆனால் ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணுறதுக்கு %d யூஸ் பண்ணக்கூடாது, %f யூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம ஃப்ளோட்டிங் நம்பரை பிரிண்ட் பண்ண போகிறோன்னா நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி எஃப்னு யூஸ் பண்ணணும். %f தான் வந்துட்டு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பரை பிரிண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நான் இன்டு 10ன்னு தான் கொடுத்தேன், அதை நான் ஃப்ளோட்டாக மாற்றும் போது 10.000ன்னு வந்திருக்கு. ஸோ இதுதான் டைப் காஸ்டிங்னு சொல்லுவாங்க. இன் சிமிலர் வே நான் ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டை இப்போ இண்டிஜராக மாற்றுறேன்னு நினைக்கிறேன். ஸோ ஏவை ஏல நான் ஸ்டோர் பண்ணுறேன். வித்தின் பேராந்தசிஸில் நான் என்னவா சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதை ஸ்பெசிஃபை பண்ணணும். இண்டாக சேஞ்ச் பண்ணுறேன். எந்த வேரியபிளை சேஞ்ச் பண்ண போகிறேன்? ரிசல்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிளாக சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ நான் இப்போ பிரிண்ட் பண்ண போகிறது இன்டிஜர் வேல்யூஸ், அதனால் %d கொடுத்துக்கோங்க. ரிசல்ட்டை நம்ம ஏவில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். பிரிண்ட் பண்ணும்போது 12. ஸோ நான் ரிசல்ட்டோட வேல்யூ வந்துட்டு 12.55 நான் கொடுத்துருந்தேன். அதை நான் இன்டிஜரை டைப் கேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா 12 அப்படின்னு பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு கேஸ்ட் ஆப்ரேட்டர். ஸோ நெக்ஸ்ட்டு பிட்வைஸ் ஆப்ரேட்டர்னால் என்னன்னு பார்க்கலாம். பிட்வைஸ் ஆப்ரேட்டர்னால் ஒன்றும் இல்லை, நான் இப்போ ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன், அந்த வேல்யூவை பைனரி ரெப்ரசன்டேஷன் நான் சேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறமா ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணும். பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அண்ட், ஆர், அப்புறம் எக்ஸ்ஆர், இதெல்லாமே வந்துட்டு பிட்வைஸ் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். ஸோ அண்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுற சிம்பிள் வந்துட்டு ஆம்பர்சண்ட். இந்த சிம்பிள் பிட்வைஸ் எக்ஸ்ஆருக்கு யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் பைப்லைன் சிம்பிள் வந்துட்டு ஆர், பிட்வைஸ் ஆர் ஆப்ரேட்டருக்கு யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் லெஃப்ட் ஷிஃப்ட் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இது லெஃப்ட் ஷிஃப்ட் அண்ட் இது ரைட் ஷிஃப்ட். ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு பிட்வைஸ் ஆப்ரேட்டர். இப்போது நான் ஒரு வேல்யூ ஏக்கு அசைன் பண்ணுறேன் அண்ட் பிக்கும் அசைன் பண்ணுறேன். இப்போ ஏ ஈக்குவல் டு ஏ அண்ட் பின்னு கொடுத்துக்கலாம். ஸோ இதை பைனரி ஏவையும் பியையும் பைனரி ரெப்ரசன்டேஷனாக சேஞ்ச் பண்ணி அதில் அண்ட் ஆப்ரேஷன் பண்ணி வர்ற ஆன்சரை ஏல ஸ்டோர் பண்ணும். பைனரி ரெப்ரசன்டேஷனாக சேஞ்ச் பண்ணுறது தான் பிட்வைஸ் ஆப்ரேட்டர். இதோட ஆன்சர் 10. ஏன்னா வந்துட்டு இது ரெண்டையுமே அண்ட் பண்ணும்போது இதோட ஆன்சர் 10 வருது. இப்போ நம்ம பிட்வைஸ் ஆர் பண்ணி பார்க்கலாம். ரெண்டுமே பைனரி ரெப்ரசன்டேஷனாக சேஞ்ச் பண்ணி பிட்வைஸ் ஆர் பண்ணும்போது எனக்கு ஆன்சர் 10 வருது. 10 தான் வருமா எல்லாத்துக்குமா அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஸோ இப்போ நான் இது வந்து 2 போடுறேன். இப்போ நான் 2 சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ அவுட்புட் பார்க்கலாம். ஆன்சர் 2 வருது. ரெண்டுத்தையுமே வந்துட்டு பிட்வைஸ் ஆர் பண்ணும்போது வர ஆன்சரை அது பிரிண்ட் பண்ணுது. ஸோ இவ்வளோ தான் வந்து பிட்வைஸ் ஆப்ரேட்டர். ஸோ இன்றைக்கி வீடியோவில் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி கிளியராக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் டெக்னி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.